வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல முருங்கைக்கீரை சூப் பண்ண போறோம். ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரையை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா 3 கைப்பிடி அளவு இருக்கும். இந்த சூப்பை 3 பேர் குடிக்கலாம். முருங்கைக்கீரையை தனித்தனி இலைகளா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன காம்புகள் இருந்தா அதையும் சேர்த்து சூப் பண்ணலாம். காம்புலையுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த சூப்பை கடைசியில வடிகட்ட போறோம். அதனால காம்போட சேர்த்தாலும் பரவாயில்ல. முருங்கைக்கீரையை குக்கர்ல சேர்த்திருக்கேன். இது கூட அரை மணி நேரம் ஊற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து பண்ணும்போது சூப்போட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க துவரம்பருப்புக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பூண்டையும் 3 சின்ன வெங்காயத்தையும் தட்டிட்டு சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரஷ் பண்ண அரை டீஸ்பூன் மிளகு. இது கூட மெசரிங் கப்ல 2 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது 500 ml இருக்கும். இதுல இன்னும் உப்பு சேர்க்கல. சூப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கடைசியில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம சேர்த்த கீரை, பருப்பு, தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை வடிகட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கீரை வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் மிளகை கிரஷ் பண்ணி சேர்த்தோம். இப்ப அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்க்கிறேன். மிளகுத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. ஹெல்தியான டேஸ்டான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. வாரத்துல 2 தடவை இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் செஞ்சு சாப்பிடலாம். ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல அரை கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்தி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம 2-3 சுத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இந்த ஸ்வீட் கார்ன் நல்ல நைஸா அரைப்பட்டுரும். நல்ல நைஸா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைச்சாதான் சூப் குடிக்கும் போது நல்ல டேஸ்டாவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுமே இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, 3/4 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, ரெண்டையுமே நல்லா பொடியா சாப் பண்ணிக்கங்க. இது கூட ஒரு குட்டி பச்சை மிளகாவை விதைகள்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்க்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட்ஸ் போல வதக்கினா போதும். இந்த பட்டர்ல வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். சூப்புமே நல்லா சுவையா இருக்கும். 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கங்க போதும். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ண கேரட், 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பீன்ஸ், இந்த ரெண்டையுமே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல 1/4 கப் ஸ்வீட் கார்ன், நம்ம அரைச்ச இந்த ஸ்வீட் கார்ன் விழுது. இது கூட 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி 3ல இருந்து 3.5 கப்புக்குள்ள தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப நல்லா தளன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு.
ஸ்டவ் பாத்தீங்கன்னா ஹை மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கு. இப்ப வந்து சூப்பு வெந்துட்டு இருக்கும்போது இந்த ஓரத்துல நுர மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். இப்ப 5 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் கரைசலை நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டே கிண்டிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்த உடனே கிண்டி கொடுத்துட்டே இருங்க, அப்பதான் அடியில போய் செட்டில் ஆகாம இருக்கும். கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா சூப்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். இது மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். கார்ன்ஃபிளவர் கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. சூப்பு பாத்தீங்கன்னா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. நம்ம முழுசா சேர்த்த அந்த ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் சூப்பு வந்து வெந்துட்டு இருக்கட்டும். ஸ்டவ் வந்து சிம்லயே வச்சிருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. முழுசா சேர்த்த ஸ்வீட் கார்ன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. சூப்பு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆறுனா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதுல 1-2 இடிச்ச மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கம கமன் வாசனையா இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதுல கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. விருப்பப்பட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், சுட சுட சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ராகி சூப் பண்றதுக்கு இந்த பவுல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு சேர்க்கிறேன். இந்த மாவை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சூப் பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் நெய். நெய்க்கு பதில் நீங்க எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப நெய் உருகினதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் இதுல 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை வந்து நல்ல பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2 பல் பூண்டை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க பச்சை மிளகா விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். பச்சை மிளகா சேர்த்தோம்னா வந்து இந்த பச்சை மிளகா பிளேவரோட சூப் நல்லா இருக்கும். பச்சை மிளகா சேர்க்கலைன்னா நீங்க கடைசியில மிளகுத்தூள் சேர்க்கும் போது கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்ப இஞ்சி பூண்டு மிளகாவோட பிளேவர்லாம் நல்லா நெய்ல இறங்கிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் பொடியா கட் பண்ணது, அடுத்து 5-6 பீன்ஸை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். நான் வந்து பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேற காய்கள் ஏதாவது முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி இந்த மாதிரி இருந்தாலும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமா தக்காளி சேர்க்க போறோம். 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கங்க. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. டோட்டலா 4 நிமிஷம் வதங்கிருக்கு. இதுல தண்ணி சேர்க்கணும். 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நான் வந்து இந்த சூப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சூப்பு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்யூடா வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 1/2 கப் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 7 ல இருந்து 8 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்டு இருக்கட்டும்.
இப்ப நம்ம எடுத்து வச்ச ராகி மாவுல 1/3 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம கரைச்சாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல 7 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை கரைச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டே சேருங்க. இப்ப ஸ்டவோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். இந்த ராகி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4 நிமிஷம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிச்சுச்சுன்னா நமக்கு வந்து சூப் ரெடி ஆயிரும். மொத்தமா வந்து 4 நிமிஷம் கொதிக்கணும். நான் வந்து 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல பெப்பர் பவுடர் சேர்க்க போறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ராகி மாவு சேர்த்து 2 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்கிறேன். இன்னும் சூப் வந்து 2 நிமிஷம் கொதிக்கணும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம ராகி ஃபிளார் சேர்த்து டோட்டலா 4 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி சூப்புக்கு வந்து சரியா இருக்கும். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து இதுல 1/4 மூடி லெமன் வந்து பிழிஞ்சு விடுறேன். இந்த மாதிரி கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட இந்த சூப் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா சுட சுட ஹெல்த்தியான ராகி சூப் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சூப் பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 2 டீஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் உருகுனதுமே அதுல 2 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பீசஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தையும் லைட்டா ஒரு 30 செகண்ட்ஸ் போல வதக்கினா போதும். நான் இந்த சூப்பு பண்றதுக்கு பட்டர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க எண்ணெய் சேர்த்து வதக்குறதுனால வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 7-8 பீன்ஸை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையும் வதக்கி விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண முட்டைக்கோஸ், கிளீன் பண்ண காலிஃப்ளவர் கொஞ்சமா சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதக்கியாச்சு. அடுத்து இதுல 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்குது. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு காய்கள்லாம் வெந்துட்டு இருக்கட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்களை வேக வச்சோம்னா தண்ணி ரொம்ப வத்தாது, நமக்கு காய்களும் கரெக்டா வெந்து வரும். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா கேப்சிகத்தை சேர்த்துக்கங்க. கேப்சிகம் வந்து கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த கேப்சிகம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். கேப்சிகம் வெந்துட்டு இருக்கும் போது இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பவுல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம். கேப்சிகம் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. இதுல நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் கரைசலை
இதை மாதிரி கிண்டி விட்டுட்டே சேர்த்துக்கணும். அப்பதான் பாத்திரத்தில் அடியில் போய் தங்காமல் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் சூப்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். அப்பதான் நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். சூப் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த சைடு வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்துக்கலாம். இந்த பேன்ல எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பு நல்லா திக்காய் வந்துருச்சு. நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் கரைசலோட பச்சை வாசனையும் போயிருச்சு. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், ஹெல்த்தியான டேஸ்டான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சூப் செய்யும் போது பெப்பர் பவுடர் சேர்த்தாலும் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா பெப்பர் பொடி சேர்த்தா குடிக்கும் போது நல்லா இருக்கும். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு சூப் குடிக்கும்போது நம்ம வறுத்து வச்ச கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அதுல சேர்த்து அந்த சூப்பை குடிச்சோம்னா கார்ன்ஃப்ளேக்ஸோட கிறிஸ்பினஸோட சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். முட்டைக்கோஸ் சூப் பண்ண போறோம். 100 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கப் தண்ணி, மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டுமே வெந்திருக்கு. இப்ப இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா முட்டைக்கோஸ் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியில சூப்ல சேர்க்க போறோம். இந்த மாதிரி சூப்ல சேர்த்தோம்னா சூப்பு குடிக்கும் போது இந்த முட்டைக்கோஸ் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வேக வச்ச தண்ணியை விட்டுட்டு முட்டைக்கோஸ் வெங்காயம் ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணியில இருந்து கொஞ்சமா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். வேக வச்ச தண்ணியை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதே குக்கர்லயே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 3 சின்ன சைஸ் பூண்டு, 1/2 இன்ச் அளவுல இஞ்சியையும் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பொடியா சாப் பண்ணிக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். லோ ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து திக்காய் வர வரைக்கும் இருக்கட்டும். இப்ப நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேஸ்ட் பண்ண வெங்காயம் முட்டைக்கோஸ் கலவையை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுல முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணி வந்து 3/4 கப் அளவு இருக்கு. அதை சேர்த்துட்டு இது கூட இன்னும் 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்கட்டும். 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச முட்டைக்கோஸ், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, உங்களோட காரத்துக்கு தகுந்தபடி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு சிம்ல கொதிச்சிட்டு இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசி அதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு.
நல்ல சூடா டேஸ்டான ஹெல்தியான முட்டைக்கோஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பருப்பு சூப் பண்ண போறோம். இந்த குக்கர்ல வாஷ் பண்ண 75 கிராம் பாசி பருப்பு, 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம். இந்த தக்காளியோட வெயிட் வந்து 150 கிராம் இருக்கும். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 300 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப வந்து இந்த அளவு தண்ணி போதும். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து இப்ப சேர்த்துட்டோம்னா குக்கர்ல வெந்து வரும்போது தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா குழைய வெந்து வரணும். பருப்பு தக்காளி எல்லாம் வெந்துட்டு இருக்க நேரத்துல இந்த பேன்ல 3/4 டீஸ்பூன் மிளகும் 3/4 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப மிளகு சீரகம் ரெண்டுமே வறுபட்டுச்சு. அடுத்து இதை இந்த உரல்ல சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடிச்சு பவுடர் பண்ணிட்டு அடுத்ததுல 5-6 பல் பூண்டையும் சேர்த்து இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியா இருக்கட்டும். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிச்சுக்கலாம், அல்லது ஒரு மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். அடுத்து இதுல தண்ணி சேர்க்கிறேன். 500 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதுல வந்து 500 ml தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது இருக்கட்டும். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. சூப்ல சேர்த்துடலாம். அடுத்து இடிச்ச மிளகு சீரக பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சமா பட்டர் சேர்க்கிறேன். இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பட்டர் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சூப் வந்து நல்லா சூடாகி நுரக்கட்டி வரணும். அது வரையும் இருக்கட்டும், கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்ப சூப்பு பாத்தீங்கன்னா நல்ல நுரக்கட்டி வந்திருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி பருப்பு மிளகு சூப் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு சூப்பு பண்ண போறோம். 50 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். இத 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 6ல இருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொள்ளு சூப்பு பண்ண ஆரம்பிக்கணும். இந்த குக்கர்ல ஊற வச்ச கொள்ளை தண்ணியோடயே சேர்த்துருங்க. இது கூட 1 கப் தண்ணி, 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, 7-8 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகமும் இந்த மாதிரி 1-2 இடிச்சு சேர்த்துக்கங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 8ல இருந்து 9 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு வேக வச்சாதான் கொள்ளு வந்து நல்லா சாஃப்டா வேகும். இந்த சூப்புக்கு கொள்ளு நல்லா சாஃப்டா வேகணும். 8 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கொள்ளு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு.
இப்ப ஒரு மேஷரை வச்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா மசீர மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மேஷ் பண்ணியாச்சு. ரொம்ப மையா மசிச்சிடாம இந்த மாதிரி கொள்ளு 1-2 அங்கங்க இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க. இப்ப இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூப் வந்து 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷமா சூப்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா இதுல சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கடைசியாவே சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். கடைசியா கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது மிளகும் சீரகமும் இடிச்சு சேர்த்தோம். இப்ப வந்து இதுக்கு இந்த அளவு மிளகுத்தூள் போதும். உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டான கொள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.